மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் யார்? உங்களுடைய ரகசியம்தான் என்ன? உங்களுடைய வெளிவராத அந்த ரகசியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தின் நிலையும் இல்லற வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான சில உண்மைகளும் அடங்கியிருக்கின்றது. அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தையோ தன் உள்ளார அடக்கி வச்சிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மிதுனம் ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4 பாதமும், திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்களும் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். இரட்டையர்களை ராசியின் சின்னமாக கொண்ட ராசிதான் உங்களுடைய மிதுனம் ராசி. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட இருப்பவங்க என்ன சொல்வாங்க அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக ஆர்வமாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, அழகான மீன் போன்ற கண்கள் உங்களுக்கு இருக்கும். கண்களாலேயே கதை பேசக்கூடிய திறமையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். மிதுனம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசி என்று தான் சொல்ல வேண்டும். உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம்தான் இருக்கும். எப்பவுமே சுறுசுறுப்பாக சுற்றி வருவீங்க. உங்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் இருக்கின்றது. அடிக்கடி மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் நீண்ட ஆயுள் உண்டு என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் யார் அப்படின்றத நிச்சயம் உலகிற்கு எடுத்துரைக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் வரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் சற்று உயரமான தோற்றம் நிச்சயம் இருக்கும். சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்போட நீள்வட்ட முகம் இருக்கும். நேரான சற்று உயர்ந்த மூக்கு கொண்டவர்களாக இருப்பீங்க. சற்று இரக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இறங்கிய அதாவது அழகான பற்கள் அமைப்பு இருக்கும். விரிந்த மார்பில் ரோமம், வயதான பிறகு தொப்பை, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் இயல்பாகவே இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை கொண்டவர்கள் அப்படின்றதுனால பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் இருப்பீர்கள் அப்படின்றதும் உண்மையிலும் உண்மையான ஒரு விஷயம். எப்பவுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் அந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதன் பகவானுடைய ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறீர்கள் அப்படின்றதுனால சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் யாருடைய அறிவுரையையும் கேட்க மாட்டீங்க. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனியாகவே வாழ நினைப்பீங்க. உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தா அதை கண்ணும் கருத்துமாக முடித்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்ட்டு உங்களை பற்றி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பானதாக அது அமைந்தே தீரும். திருமணம் நிச்சயம் பல பேருக்கு காதல் திருமணமாக இருக்கும். காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்றதுலையும் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை ரொம்ப அழகானவராகவும் நல்ல அறிவுடையவராகவும் இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை
நிச்சயம் சற்று வசதி படைத்தவராக இருப்பாங்க. வரப்போகும் வாழ்க்கை துணையால் பெயரும் புகழும் நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் அதிர்ஷ்டத்தால் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் முன்னேற்றத்தை காண போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்வீங்க. திருமணத்திற்கு பின் உங்களுக்கு பதவி உயர்வு, சொந்தமாக வீடு அல்லது நிலம் வாங்குவது போன்ற நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். பெற்ற பிள்ளைகளாலும் நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். பிள்ளைகளின் வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். திருமண பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண ரகசியம், இல்லற ரகசியம், வாழ்க்கையின் ரகசியம் அப்படின்ட்டு பார்க்கும்போது மிதுனம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு எந்தெந்த ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்தால் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, கடகம் ராசி, மீனம் ராசி, கும்பம் ராசி, மேஷம் ராசி, தனுசு ராசி மற்றும் மகரம் ராசி. இந்த 7 ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் 7 ராசியில் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்த ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அதே போன்று மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்கள் கன்னி ராசி, துலாம் ராசி, சிம்மம் ராசி, கும்பம் ராசி, தனுசு ராசி, மீனம் ராசி, மேஷம் ராசி மற்றும் மகரம் ராசி இந்த ராசியில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். மிக மிக முக்கியமாக ராசியை சொல்லிட்டோம், நட்சத்திரத்தை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய மிதுனம் ராசியில் மிருக சீரிஷம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அதுவே மிருக சீரிஷம் 3, 4 பாதத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாகிய உங்களுக்கு பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மிருக சீரிஷம் 3, 4 பாதம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டா உங்களுக்கு சிறப்பானதாக பேரும் புகழும் கிடைத்து செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை நிச்சயம் அமையும்னே சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், மிருக சீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள் கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், போராடம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் அவிட்டம் 3, 4 பாதம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே பம்பரமாக சுழன்று வேலை செய்பவர்கள். சோம்பேறித்தனமாக இருக்க ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள். உங்ககிட்ட நெருங்கி பழகினா மட்டும்தான் உங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். பழகுவதற்கு சற்று கடினமானவர்களாக இருப்பீங்க.
உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தா அதை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். எதையும் சொன்ன அல்லது கேட்ட மாத்திரத்திலேயே அதை கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. பார்க்கறதுக்கு நீங்கள் கோமாளி போல இருந்தாலும் உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. மற்றவங்களை கிண்டல் செய்து கேலி செய்து அழ வைப்பதிலையும் கில்லாடிகளாக இருப்பீங்க. பேச்சாற்றல் அதிகம் இருக்கின்றது. சமூக மற்றும் பொது வாழ்க்கையில் ஈடுபாடோடு இருப்பீங்க. கலை மற்றும் இசை துறையிலையும் சிறந்து விளங்குவீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். எல்லா சுகங்களையும் பெற்று சுகபோக வாழ்க்கை வாழ விரும்புவீங்க. சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டீங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்திடுவீங்க. நீங்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமான வேலையையே தேடுபவர்களாக இருப்பவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்று சொல்லியே ஆக வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நிதானமாக இருப்பீங்க. எப்போவும் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பீங்க. விரும்பியதை வெற்றியோடு முடிப்பீங்க. பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போல நீங்கள் இருந்தாலும் காரியங்களை சாதித்து கொள்வதில் புத்திசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் எவ்வளவு கடினமான வேலையையும் எளிமையாக செய்து முடித்து அனைவருடைய பாராட்டையும் பெறுவீங்க. மற்றவர்களிடம் எவ்வளவு சீக்கிரத்தில் உங்களால் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த நட்பை பிரிந்து வரவும் முடியும். உங்களுடைய மிதுனம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் உங்களால் ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு பணி புரிவது அப்படின்றது கடினமான காரியம்னே சொல்லணும். அங்கு இருந்து வேறு வேலைக்கு மாறிடுவீங்க. அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத நீங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போடவும் மாட்டீங்க. சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ளார எப்போதும் இருக்கும். அதேபோல் எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு வேலை செய்யவே நீங்கள் விரும்புவீர்கள். தலை விதியை விட உங்களுடைய ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது அப்படின்றது நீங்கள் தானே சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. அப்படி நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நுரையீரல் பிரச்சனை அடிக்கடி வந்து செல்லும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இளமை காலத்தில் ரொம்ப தீவிரமான காதல் வரும். காதலில் பல முறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. உங்களுக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப தாமதமாக நடைபெற்றாலும் ரொம்ப சந்தோஷமான திருமணமாகவே அது இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மிதுனம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், பெண்களுக்கு செவ்வாய் பகவான், இந்த கிரகங்கள் மட்டும் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இடையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் மறைந்திடும். அதாவது உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் வெளி பார்வைக்கு ஒற்றுமையாகவே தெரிபவர்களாக இருப்பீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதே திருமணம் தான். திருமணமும் இல்லறமும் சிறப்பாக அமைந்துட்டா வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பணப்பிரச்சனையும் கூடவே சேர்ந்து இனிமையானதாக அமைந்தால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைய போகின்றது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய கிரகங்களின் நிலையெல்லாம் நிச்சயம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கடைசி வரைக்குமே யாருடைய தயவும் இல்லாமல் சொந்த காலில் நின்று உழைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்ட மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் உங்களுடைய ஈடுபாடு அப்படின்றது சிறப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் அது உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான தீர்வு சேமிப்பு. உங்ககிட்ட சேமிப்பு இருக்காது, செலவு அதிகமாக இருக்கும். இதனால தான் பணம் தங்க மாட்டுது. அதை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்தி கொண்டு சுப காரியங்களுக்காக மட்டும் செலவு செய்தீங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தில் இந்த 3 விஷயங்கள் தான்: திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, பணப்பிரச்சனை. இதை சரி செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கை ரகசியத்தில் இதுதான் முக்கியமானது அப்படின்றத நீங்கள் ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக செம்மையாக மாற்றிக்கொள்வீங்க. கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து நிச்சயம் உங்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் எதிர்காலத்தில் உண்டு அப்படின்ட்டு சொல்ல வேண்டும். புத்திர பாக்கியம் அப்படின்ட்டு பார்க்கும்போது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். 1-2 பிள்ளைகளாவது இருப்பாங்க. அந்த பிள்ளைகளால் பேரும் புகழும் நிச்சயம் ஒரு கட்டத்தில் நீங்கள் அடைவீர்கள் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய மிதுனம் ராசிக்கு 5வது இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். இதனால் தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் கொடிகட்டி பறப்பீங்க. குடும்பத்தினுடைய நிலை சிறப்பானதாக இருக்கும். உறவினர்கள் எல்லாம் உங்களுடைய திறமையை கண்டு மதிப்பளிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்போடும் செம்மையாக செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய திறமையால் அதீத உழைப்பால் நீங்கள் அமைத்து கொள்வீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதுதான் இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்றத நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். குலதெய்வத்தை வணங்கலாம். முருகர், விநாயகர், பெருமாள் இந்த தெய்வத்தை வணங்கினாலும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இல்லற வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்துக்கும் தீர்வாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, பிரச்சனைகளெல்லாம் தீர என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.